வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. எங்கெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ அதெல்லாம் நிரப்ப போகிறார். எதிலெல்லாம் நீங்கள் நிறைவை விரும்புகிறீர்களோ அதிலெல்லாம் நிறைவு வரப்போகிறது. ஆமை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார். அவர் வாக்கு தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். தாமதம் என்பதை நீங்கள் நினச்சி யோசிக்க வேண்டாம். தடையாயிருக்கிறது என்று வருந்த வேண்டாம். கர்த்தர் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு. அல்லேலூயா. அதனால் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு நன்மைகள் இருக்கிறது, நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நமக்கு விடுதலை இருக்கிறது, நமக்கு வெற்றி இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இருக்கிறது. அந்த உண்மையுள்ள தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். அந்த பெரிய ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். சிறந்ததை தருகிறவரை ஸ்தோத்தரிப்போம். தடைகளை உடைக்கிறவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். சோர்ந்து போகாதே என்று சொன்னாரே அந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். கலங்காதே என்று சொன்னவரை நினைத்து துதிப்போம். பயப்படாதே என்று நம்மை உற்சாகப்படுத்தின தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. கலங்க வேண்டாம் என்று திடப்படுத்தின அந்த கர்த்தாதி கர்த்தரை நல்ல ஸ்தோத்தரிப்போம். உங்கள் வலது கையை நல்ல உயர்த்தி அசைத்து, ஆண்டவரே நீர் என் வாழ்வில் சொன்ன எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அதை நிறைவேற்ற நீர் வல்லவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் போதுமானவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போ
எத்தனை பேர் நம்முடைய ஆண்டவரை உண்மையுள்ளவரை அறிந்திருக்கிறீர்கள்? நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளே, அற்புதம் என்றைக்குமே சொல்லிட்டு நடக்காது. ஆமே, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அற்புதம் எப்பொழுதுமே இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம் அப்படின்னு நான் சொல்லலாம். டிவியில் அதற்கான நிகழ்ச்சி நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஆனால் அற்புதம் ஒரு நாளும் சொல்லிட்டு என்ன செய்யாது, அப்படி நடக்காது. இப்போ பாருங்க, செங்கடல் பிளக்கணும், அங்கே ஒரு புது வழி இருக்கு, வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? Dear people of Israel, right after reaching the seashore, when you look at the sea, it will part into two அப்படின்னு சொன்னார். டிவைடு, இது டிவைட் ஆயிரும், இது பிரிஞ்சிரும், இது ரெண்டு பகுதி ஆயிரும், இப்படிலாம் சொன்னாரா? ஒன்றுமே சொல்லலை. எப்போ அற்புதம் நடக்கும்னு அவர்களுக்கு டைமு சொல்லப்பட்டிருந்ததா? இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அற்புதம் சொல்லிட்டு என்ன செய்யாது, நடக்காது. ரெண்டாவது, அற்புதத்திற்கான நேரமும் நம்முடையது அல்ல. அந்த டைமிங் நம்முடையது அல்ல. 4வது நாள் லாசரஸ் சகோதரிகளை மீட் பண்றார் ஜீசஸ். அவங்க அதை நினைக்கல, திஸ் இஸ் அவர் மிராக்கிள் டே, இது எங்களுடைய அற்புதத்தின் நாள் அவங்களுக்கு தெரியாது. அந்த நாள் தான் ஆண்டவன் நியமிச்சிருக்கிறான், அவங்களுக்கு தெரியாது. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே எக்ஸைட்டடாகவே இருப்பீங்க. அற்புதத்தை காண்பேன், தேவன் எனக்கு அற்புதம் செய்வார், நிச்சயம் என் வாழ்க்கையில் அது நடக்கும், என் கண் அதை பார்க்கும், என் கையில் அதை நான் அனுபவிப்பேன் பெற்று. அல்லேலூயா. இந்த உண்மை தெரியாததுனால தான் எனக்கு ஒன்றும் அவர் இன்னும் சொல்லலையே, அந்த டைமிங் என்ன எனக்கு சொல்லலையே, எப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லலையே. இதே யோசித்து யோசித்து நம்முடைய மனதில் என்ன வந்துடுது, கவலை, சோர்வெல்லாம் என்ன செஞ்சிருது, வந்துடுது. நம்ம வேலை அற்புதரை ஆராதிப்பது, அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவரை துதிப்பது. அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவது, அவரை உயர்த்துவது, அவருடைய வேலையை எதிர்பார்த்து காத்திருப்பது, அவர் எப்படி செய்ய போகிறார் என்று ஆவலோடு இருந்து அவர் செய்யும் விதத்தை பார்த்து அவரை உயர்த்துவது, இதுதான் நம்முடைய வேலையை தவிர இன்னைக்கு காலையில் சொல்லிடுவார் ஆண்டவர், நாளைக்கா இருக்குமா அந்த நாள், இது ஏன் வேலை கிடையாது, உங்க வேலை கிடையாது. அற்புதத்தை செய்கிறது கர்த்தர். அப்ப இந்த ஆராதனையில் பங்கெடுத்தவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கு, அற்புதம் இருக்கு. நீங்க கண்களுக்கான அதிசயத்தை ஆண்டவர் என்ன செய்வார், உங்க கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அதை செய்வார். உங்க வாழ்க்கையில கிரகிக்க கூடாத ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். உங்க புத்தி கெட்டாத அநேக காரியங்களை கர்த்தர் கண்டிப்பா செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் எல்லாம் உங்களுக்காக கர்த்தர் செய்வார். எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாததெல்லாம் உங்க வீட்டில் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. உங்க கண்களுக்கான உங்க சொந்தக்காரங்க மத்தியில் என்ன செய்ய போகுது, நடக்க போகிறது. அல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம ஆராதிக்கிறது தான் நம்முடைய கவனமாக இருக்கணும் தவிர ஆராய்ச்சி பண்ணுறது நம்முடைய கவனமாக இருக்கக்கூடாது. இது ஆராதிக்கிற நேரம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவர் அற்புதங்களை எப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறார் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யுத்தம் நடக்கும்போது கல்மலை ஆண்டவர் பெய்ய பண்ணினார். ஆண்டவருடைய ஜனங்கள் பட்டயத்தையும் ஈட்டியையும் பயன்படுத்தி சத்துருக்கள் அழிச்சதை காட்டிலும் அவருடைய கல்மலையினால் அழிந்தவர்கள் அதிகம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, கல்மலை பெய்யும் போது எல்லா இடத்துலையும் ஒரு எதிரியை சந்திக்கிற அந்த இடத்துல யாரும் இருப்பா, ஒரு இஸ்ரவேலன் இருப்பான்ல. இப்போ 2 பேர் ஃபைட் பண்ணுறாங்கன்னா அந்த பக்கம் அவங்க இருக்கிறாங்க, இந்த பக்கம் இவங்க இருக்கிறாங்க. வால் சண்டை போடுறவங்கன்னா 2 பேர் பக்கத்தில் தான் என்ன செய்வாங்க, அம்பு விடுறாங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் என்ன செய்வாங்க இருப்பாங்க. இப்போ ரதத்தில் ஓடி வர்றாங்கன்னா அவங்க அங்கேருந்து வருவாங்க, இவங்க இங்கேருந்து வருவாங்க. ஆனால் இதெல்லாம் கேப்பு பார்த்து கல்லை தூக்கி போடணும்னா எவ்வளோ விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் யார் செஞ்சிருக்கா, கர்த்தர். கல்மலை மேலேருந்து பொத்துன்னு கல் என்ன செஞ்சிருக்கு, விழுந்திருக்கு. கல் குறி பார்த்து எரியிற மாதிரியே விழுந்தது. எப்படி விழுந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அழிந்தவர்கள் எல்லாரும் எதிரிகள். அல்லேலூயா. மடிந்தவர்கள் எல்லாரும் சத்துருக்கள். இஸ்ரவேலர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா அப்படிதான் ஆச்சரியமா இருக்கும். எகிப்தில் இருக்கிறாங்க இஸ்ரவேலர்களும் எகிப்தியர்களும். ஆனால் எகிப்தியர்களுக்கு இருட்டா இருக்கு, இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சமா இருக்கு. எகிப்தியர்கள் எல்லா விதத்திலும் பாதிக்கப்படுறாங்க,
ஆனால் இஸ்ரவேலர்கள் பாதிக்கப்படலை. ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரு, எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? உண்டாக்கினார். இப்போ அந்த ஆராதனை அதைத்தான் செய்ய போகுது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும், தேவனை நம்புகிற நமக்கும், தேவனை ஆராதிக்கிற நமக்கும், இதெல்லாம் தெரியாமல் வாழ்கிற மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசங்கிறத கர்த்தர் என்ன செய்ய போறார்? காண்பிக்க போறார். நல்ல கைகள் அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவனை புகழுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர்தான் அற்புதர், அவர்தான் பெரியவர், அவர்தான் உன்னதர், அவர்தான் மாறாதவர், அவர்தான் மாட்சிமையுடையவர், அவர்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்கிறவர். அல்லேலூயா. வல்லவர், ஓங்கிய புயத்தை உடையவர், பராக்கிரமமுள்ள கரத்தை உடையவர். வார்த்தையை ஒரு வார்த்தை அவர் சொன்னா போதும், அவர் கட்டளையிட்டால் போதும், எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். இந்த ஆராதனையில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா. அதிசயத்தை எதிர்பார்த்து ஸ்தோத்திரிங்க. நன்மைகளை செய்கிறவரை ஸ்தோத்திரிங்க, உயர்வுகளை தருகிறவரை ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் நினைத்து கூட பார்க்காத பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் எங்களுக்காக செய்கிறவரே, எங்களுக்காக செய்கிறவரே, எங்களுக்காக செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வமே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கொந்தளிப்புகளை அமர்த்துகிறவர், புயல் காற்றை அமர்த்துகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், மனிதர்களுடைய இருதயத்தை திருப்புகிறவர். அல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஓ ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே. கைவிட மாட்டேன் என்று நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே. கைவிட மாட்டேன் என்று நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு பாடுவோம். ஓ வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்து. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்து. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத
ரெகோபோத்தை எனக்கு தந்தி, ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தி. ஆராதனை ஆராதிப்போம், ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை. ஓ, சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. நல்ல கரங்களை தட்டி 2-3 நிமிடங்கள் ஆவில நிறைந்து அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி, ஒருவேளை நீங்க அபிஷேகம் பெறாதவளா இருந்தா நல்ல கைதட்டி சொன்ன சொல்லின்படியே என்னை ஆசீர்வதிக்கிறவரே, யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யாக்கோபை ஆசீர்வதித்த அதே தேவன் என்னையும் ஆசீர்வதிக்க நீ போதுமானவர், எனக்கும் நீ நன்மை செய்ய போதுமானவர், எனக்கும் நீ துணையாயிருக்க வல்லவர். பூர்வமாய் பாழாய் போனவைகளை திரும்ப சுதந்திரமாய் மாற்றி தருகிறவர், இடிக்கப்பட்ட அலங்கங்களை மறுபடி கட்டி எழுப்பின தேவர், இடிந்து போன நிலையில் இருக்கிற எல்லாவற்றையும் புதுப்பிக்கிறவர், புதுப்பிக்கிறவர். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க ஆண்டவரை எவ்வளவா நேசிக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவரை எவ்வளவு பிடிக்குங்கிறத சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்து அவரை நம்பி இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. உங்களுக்காக அவர் இதுவரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, அது எப்படியெல்லாம் செஞ்சார், நாம அப்ப எப்படியெல்லாம் இருந்தோம், ஆனா அதையும் பொருட்படுத்தாம அவர் நமக்கு நன்மை செய்தார். அப்ப அந்த ஆண்டவரை துதித்தா நம்ம எப்படி துதிப்போம், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எப்படி ஆராதிப்போம், அதை நினைச்சு நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, எங்கள் அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே. நல்ல கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிக்கின்றோ தேவனே, உம்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவர்
84 வயது ஒரு தாயார். 7 வருஷம்தான் குடும்ப வாழ்க்கை. ஆனால் அவங்களை குறித்து பைபிள் சொல்லுது, தேவாலயத்திலே இருந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, உபவாசித்தே ஜெபித்து கொண்டிருந்தாங்க, வர்றவங்கள்ட்டெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லிட்டே இருந்தாங்க, தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் இளம் வயதில் ஒரு பாதிப்பு அப்படின்னா அதை தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. குடும்பத்தில் அவங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் இல்லை. ஆனால் அது தேவனை அவங்க தேடுறதுக்கும் தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கும் தேவனுக்காக வாழ்கிறதுக்கும் ஒரு தடையா இல்லை. இதை மாதிரி எந்த விஷயமும் நமக்கும் தேவனுக்கும் தடையாக இருக்கக்கூடாது. நாமும் ஆண்டவரும் இணைந்திருப்பதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ அதுக்கு தான் அர்ப்பணிக்க போகிறோம். ஏன்னா சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கலாம், 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் அதல்ல ஆண்டவர் தான் எனக்கு அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவருடைய ஆலயம், அவருடைய பாதம், இதை நான் அதிகமாக வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை அப்படி ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எப்பொழுதும் உங்களை வாஞ்சிப்பேன் ஆண்டவரே, உங்களை நாடுவேன் ஆண்டவரே, உங்களை தேடும் ஆண்டவரே, உங்கள் முகத்தை நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே, உங்கள் குரலை நான் கேட்கணும்னு ஏங்குவேன் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தில் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலைகளை நான் ஒரு பொருட்டாவோ என்னுடைய காரியங்களை ஒரு தடையாவோ நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. அவைகளுக்கு மத்தியில் இன்னும் 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 உங்க சமூகத்துக்கு ஓடி வருவான்ப்பா. உங்க பிரசன்னத்தை நான் நாடுவேன் ஆண்டவரே. உங்க ஆண்டவரே பாதத்தில் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. அதற்காக என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உங்க சமூகத்தில் வந்து காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன். ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவே காத்திருப்பேன். உங்க சமூகத்தில் வந்து துதித்து கொண்டே இருப்பேன்ப்பா. நீங்க தருகிற பலனை பெற்று பலத்தின் மேல் பலன் அடைவேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. உலகமெல்லாம் மாயையா, உம்மன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் உம்மன்புதான் மாறாதையா. என் தேவனே உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே உம்மையே. பரிசுத்த பிதாவே, உங்க பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆராதனை நீர் அங்கீகரி. உம்மை நேசிக்கிற ஒவ்வொரு இருதயத்தை நீங்க பாருங்கப்பா. உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்றே விசேஷித்த ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்கப்பா. அதை கண்கள் இன்னும் காணல. அப்படிப்பட்ட தகவல் இன்னும் எங்க செவிக்கு வரல. இது இப்படித்தாங்கிற உணர்வு எங்க இருதயத்துல கற்பனையில கூட தோன்றலப்பா. அப்படிப்பட்ட மகிமையானவைகள் இந்த நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. இந்த ஆராதனையில் உண்மையாய் அப்படி நேசிக்கும் இருதயங்கள் அந்த உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.